இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். இன்று நம் ஆண்டவர் யோவான் நற்செய்தியினூடாக இவ்வாறு நம்மோடு பேசியிருக்கிறார். அவர் நம்மை பார்த்து கூறுகிறார், உனக்கு என்ன தேவை இருக்கு, என்னென்ன வேண்டுதல் விருப்பம் இருக்கு, உங்களுக்கு என்ன ஆசைகள் எல்லாம் இருக்கு, உங்களுடைய கனவு என்ன, உங்களுடைய லட்சியம் என்ன, உங்களுடைய விருப்பம் என்ன, எல்லாத்தையும் ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறார். அவை எல்லாத்தையும் தன்னிட்ட சொல்ல சொல்லி அவர் இன்றைக்கு சொல்லுகிறார். அவர் நமக்கு அவைகளையெல்லாம் செய்து தருவார் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் எங்களுடைய விருப்பங்களையும் எங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு அவர் மிகவும் ஆர்வமாயும் ஆசையாயும் இருக்கிறார். நமக்காக உயிரையே கொடுத்தவருக்கு நமக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும், நம்மளோட வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்யணும் என்று அவருக்கு தெரியாதா? உங்களோட விருப்பங்கள் என்னன்றதை அவர் அறிந்து அவரால் நிறைவேற்ற முடியாதா? ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் எங்களுக்கு ஒரு தேவை பிரச்சனை ஏற்படும் போது அவரை மறந்து நாங்கள் மனுஷர்கள்ட்ட போகிறத நினைச்சு அவர் மிகவும் கஷ்டப்படுறார். நம்முடைய தகப்பன் அவர் இருக்கும்போது நாங்கள் ஏன் அடுத்தவர்கள்ட்ட போகணும்? ஆண்டவர்கிட்ட நாங்கள் மனதார எதை கேட்டாலும் அவர் எங்களுக்கு செய்கிற இடத்துல இருக்கிறார். நமக்காக அவர் இதையும் செய்வார் என்றது இந்த வார்த்தையினூடாக நமக்கு தெரியுது. ஆண்டவருடைய நாமத்தினால நாங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம் என்றதை நாங்கள் ஆழமாக விசுவசிக்கணும். இதுவரைக்கும் நாங்கள் ஆண்டவர்கிட்ட நிறைய கேட்டிருக்கலாம். சில நேரம் அது எங்களுக்கு நடக்காதது போல இருக்கும். இன்றைக்கு நீங்கள் உங்களோட சுபத்தில் உங்களோட வேண்டுதல்களை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. நீங்கள் என்ன கேட்டாலும் ஆண்டவருடைய பேரால் கேளுங்க, நிச்சயமாக அதுக்கு பலன் கிடைக்கும். ஆண்டவருடைய நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளுவீங்க என்ற வார்த்தை அன்றைக்கு உங்களில் நிறைவேறும். விசுவாசத்தோடு கேட்கப்படும் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயமாக பதில் தருவார். அப்போது எங்களுடைய மகிழ்ச்சியும் நிறைவடையும். ஒரு தியான விசுவாசத்தோட ஆண்டவரில் பற்றுள்ளவர்களாக வாழ இன்று இந்த வார்த்தையினூடாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. இதுவரைக்கும் நீங்கள் உங்களோட விண்ணப்பம் எப்படியாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு புதிதான ஜெபத்தை நீங்கள் சொல்லுங்க. ஆண்டவரோட பேரால கேளுங்க, நிச்சயமாக அந்த ஜெபம் கேட்கப்படும். உங்களோட விண்ணப்பத்துக்கு பதில் கிடைக்கும். நீங்களும் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருப்பீங்க. விசுவசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த புதிய நாளில் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் வழிநடத்த வேண்டி ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்யுங்க. ஆண்டவருடைய அன்பும் ஆசீரும் உங்களோடும் உங்களோட குடும்பத்தோடும் நிறைவாக என்றென்றும் இருக்கட்டும். ஆமேன்.